இன்னைக்கு வந்து ஆடிப்புறம் எங்கெங்க அம்மா இருக்காங்கல்ல எல்லாருக்கும் சீமந்தம். அதனால வருஷம் நம்ம வீட்டில் சீமந்தத்துக்கு நாகத்தம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போமா. அதனால இன்னைக்கு சாப்பாடு செய்கிறோம், 9 சாப்பாடு செய்கிறோம். பாருங்க சாப்பாடு. இது தயிர் சாப்பாடு, இது வந்து சர்க்கரை பொங்கல், இது லெமன், இது புளிசோறு, இல்லை சாரிங்க கருவேப்பிலை சாப்பாடு, இது கேரட்டு சாப்பாடு, இது தக்காளி சோறு, இது வந்து தயிர் சோறு. இது என்ன சாப்பாடுமா? பொங்கல். இல்லை எது பொங்கல்னு தெரியல, மிளகு பொங்கல். இது வந்து சாம்பார் சோறு. அப்புறம் வந்து இது வந்து புளிசோறுங்க. புளிசோறு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம், ஏன்னா புளிசோறு எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. நிறைய கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் அம்மனுக்கு வலை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அம்மனை பார்த்துட்டு, நீங்கள் யார் யார் என்ன நினச்சிங்களோ, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கணுன்னு வேண்டிங்க, குழந்தை பிறக்கும். நானும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்னு நான் நாகத்தம்மா வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் எப்படி வீடியோ போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதேமாதிரி நாங்கள் போடுவோம். இப்போ நேரம் ஆயிட்டு, வாங்க எல்லாரும் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்ற வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பாய்ங்க.